பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்கார முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த ஓ வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிவிபியோட எபிசோட் 20 தான் பார்க்க போகிறோம். எஸ், டியூ டு சம் ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும், டிவிபி ஃபேன்ஸ் உங்ககிட்ட தான் முக்கியமாக. அண்டு யா, நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க பார்க்கலாம். அதாச்சும் உங்களோட நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஜிம்மினை உங்களுக்கு எப்படி காட்டணும்னு சொல்லுங்கள். ஜிம்மினை அப்படியே அரகண்ட்டாக அப்படி ஜிம்மின் வேணுமா, இல்லைன்னா வேறு மாதிரி ஜிம்மின் வேணுமான்னு. ஸோ எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொண்டு போயிடலான்னு ஒரு தாட். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிற கமெண்ட் வச்சு தான் உங்களோட விருப்பப்படி நான் நெக்ஸ்ட் எபிசோட மூவ் பண்ண போகிறேன். எனக்கு 2 விதமாக இருக்குது. இந்த 2 விதமாகவும் எனக்கு ஸ்டோரி பிளாட் மைண்டில் ஓடுது. ஸோ 2ல் நீங்கள் எதுக்கு அதிகமாக சூஸ் பண்ணுறீங்களோ நான் அந்த பிளாட் தான் யோசிக்கலாம். அடுத்ததுக்கு யோசிக்கலாம் இல்லை, இனிமேல் அடுத்ததுக்கு அதுதான் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட இஷ்டம். அவன் மறுபடியும் ஒயின் அப்படி கஷ்டப்படுத்தி அப்படியே பண்ணணும் அப்படின்னு நினச்சா கஷ்டப்படுத்தி விட்டுறேன். வேணாம், ஒயினை கஷ்டம் இல்லை, ரொம்பலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி நான் கொண்டு போயிடுறேன். ஓகே, இதுக்கே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட இந்த வீக்கோட வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் மர வீடியோ வரும். வீக்கெண்ட் யாரும் வெயிட் பண்ண வேண்டாம்டா தங்க பிள்ளைங்களா. ஓகே மா, என்னம்மா விளையாடுற? என்கேஜ்மெண்ட்னா வயன் இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒயனை அப்படியே அவங்க அம்மா ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. மா கையை விடு. யாருக்கு என்கேஜ்மெண்ட்? ஓ, சித்தியோட பொண்ணு அக்கா இருக்காளே அவளுக்கா? என்கிட்ட சொல்லலை பத்தியா? இதுக்கு தான் அவசரமா அங்கேருந்து கூப்பிட்டு வந்தியா? ஃபோயன், ஆமாடி, அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் தான். மாப்பிள்ளை யாருமா? சொல்லவே இல்லை. ஃபோயன், அண்ணா நான் ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன், போட்டுட்டு வாடி போ. ஆமாம் இருமா, டயர்டாக இருக்கு, ஒரு 2 ஹவர் தூங்கிட்டு நான் வந்துடுறேன். ஃபோயன், அதுக்கெலாம் நேரம் இல்லடி, எழுந்துரு. மா அவளுக்கு தானம்மா என்கேஜ்மெண்ட், விடுமா. அவளுக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் இல்லாட்டி நாளைக்கு. அப்போ இன்னைக்கு யாருக்குமா? எனக்கு உனக்கு தான் ஒயன், எழுந்துரு. மா என்ன சொல்ற? மா என்னம்மா அது? ஜேகே, உனக்கு லில்லியவும் பிடிக்கல அதான்டா அம்மாவுக்கிட்ட கேட்காமலே முடிவெடுத்துட்ட. இந்த துணியை மட்டும் மாத்திட்டு வா, மிச்சதெல்லாம் அம்மா சொல்றேன். என்னம்மா நீ இந்த சீரியல்லாம் வருமே வில்லி கேரக்டர் அம்மா மாதிரி, அது மாதிரி பேசிட்டு இருக்க. சத்தியமா புரியலம்மா எனக்கு. வில்லி எங்க, அவ எங்க? நீ போய் மாத்திட்டு வான்னு சொன்னேன் ஜேகே. போ, அம்மா பேச்சுக்கு மரியாதை இருக்குன்னா மாத்திட்டு வா. சாவடியும் அதம்மா, நான் அவங்க கொரியாலே இருந்துருக்கணும், ஏன்டா வந்தோன்னு இருக்கு. ஓஹோ, இப்ப நடக்கும், அது முடிச்சுட்டு நீ சந்தோஷமா கொரியா போவ போ அப்படின்னு அவனையும் அனுப்பி விடுறாங்க. அத்தா என்ன லில்லி? அது அத்தை கூட என்கிட்ட மூஞ்சி கொடுத்து ஒழுங்கா பேச மாட்டாங்க. சில நேரம் நல்லா பேசுறாங்க, ஆனா சில நேரம். என்னம்மா சொல்ற? யாரு கூட என்கேஜ்மெண்ட்? எனக்கு இல்லம்மா, நான் திரும்பி கொரியாவே போயிடுறேன். ஃபயன், சொல்ல பேச்சு கேட்கறதா இருந்தா இங்க இருக்கலாம், இல்லைனா அடுத்து நான் உனக்கு கொரியாவே அனுப்ப மாட்டேன். ஜும்மன் வேற என்ன பண்றான்னு தெரியல. யாரு கூட என்ன அவ போட்டு விட்டாங்களோட மேரேஜ் ரிங். அபி, நீ சொல்றது உண்மைதானா? சொல்லு அபி. அண்ணா வா, நான் போலாம். எபி சொல்லு. எபி கேட்டுட்டு எபி சொல்லு. எபி ஏய் எபி சொல்றீ, அவன் காதுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு, மறுபடியும் சொல்லு. அப்ப எபியும் அப்படியே தயங்கோட ஃபேஸை பார்த்துட்டு, இல்லை என்னால் அவர் ஃபேஸை பார்க்க முடியல, இப்போதானே சந்தோஷம் கொடுத்த,
அதுக்குள்ளே இதுக்கடி என்ன எப்படி கஷ்டப்படுத்துற எபி? ஆனா எபி, மறுபடியும் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத. ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்க. ஒரு தடவை கேட்டதுக்கே இன்னொரு தடவைலாம் சத்தியமா என்னால கேட்க முடியாது எபி. வானா ஏய் டிராகனா, பத்தா விடுறா அவனை, அடிச்சு தொலைவான். 2 பேர் லவ் பண்ணிட்டு போனா போட்டும். எபி சொல்லுன்ன. அப்ப எபி அப்படி கீழே குனிஞ்சிட்டே, எபி நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லு. எனக்கு எனக்கு நீங்க தானா முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு திரும்பி பார்க்காம இப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு செம்மையா அழுத்திட்டு இருக்கா. இந்த ஒத்த வார்த்தையோட தயங்கோட இவ்வளோ நாள் பண்ண லவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்படியே அவனுக்கு மைண்டுக்குள்ள வந்து வந்து போயிட்டு அவ்வளோதான். அவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்துடுறான். ஷபி, எது நீ என் லைஃப்ல வந்த? எதுக்கு நீ எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்த? இப்போ எதுக்கு என்னை விட்டு போன எபி? எதுக்கு என்னை விட்டு போன அப்படின்னு அப்படியே படுத்துட்டு ஸ்கையை பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு ஆரம் ஆரம் சாருக்கு கால் பண்ணலாம். ஜேகேக்கு என்கேஜ்மெண்ட். ஜேகே மோயன், என்னது இது அப்படின்னா லில்லி அப்படியே பரபரன்னு இருந்துட்டு இருக்கா. நான் என்கேஜ்மெண்ட்க்கு கிளம்பலாமா? மோயன், நீ கிளம்பிதான் ஆகணும். ஏன், வேற எவனையும் லவ் பண்றியா? இல்லம்மா, யாரையும் பண்ணல. அப்புறம் என்ன, போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு அம்மா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை போட்டு கிளப்புறாங்க. அவளும் விருப்பமே இல்லாமல் அப்படியே கிளம்புறா. அயன் கிளம்பு, நீ கிளம்புனாதான் இன்னும் கொஞ்ச நாளா இங்கேருந்து தப்பிச்சு கொரியா போகலாம் அப்படின்னு அவளை அப்படியே கிளப்பி விட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு வராங்க. மா என்னம்மா டேஸ்டி சுட்டுலாம் கட்டு சொன்னா ஜேகே வந்து சொல்கிற இடத்துல உட்காரு அப்படின்னு ஜேகேயோட கையும் இழுத்துட்டு போயிட்டு தரத்தரம் வாயினோட பக்கத்துல போய் உட்கார வைக்கிறாங்க. வாயினும் ஜேகேவை திரும்பி பார்க்குறா, ஜேகேவும் வாயினை திரும்பி பார்க்குறா. ஜேகே சார், வாயன் அப்போ உன் கூட தான் எனக்கு என்கேஜ்மெண்ட்டா? அது எப்படி? எங்க அம்மா எவ்வளோ பிளாக்மெயில் பண்றாங்க தெரியுமா? வாயன், சத்தியமா இதில் எனக்கும் இஷ்டமே கிடையாது. ஆனா அப்படின்னு அவன் லில்லி அந்த கூட்டத்துக்குள்ள தேடுறான். பார்த்தா லில்லி என் ஃபோன் எங்க வச்ச, என் ஃபோன் அது அங்க அப்படின்னு ஜேகேவும் வாயினும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஃபோன் கண்டினியூஸா அடிக்குது. யாரு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆரம் சார்னு வருது. ஓ வாயன், ஓ ஃபோனா? இல்லை ஜேகே, என்னோடது இல்லை. அப்ப லில்லி வந்து எடுத்துட்டு அப்படி ஜேகேவை பார்க்குறா. ஜேகேக்கெல்லாம் செம்ம டென்ஷன். ஸ்வதி வந்து எடுத்தா. மரம் அவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. கடுப்பாகுது எனக்கு. இவ்வளோ நாள் லூலூன்னு என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தா இப்போ ஆரம் சாரை பிடிச்சிருவான். என்ன இதெல்லாம் பேசுறானே தெரியல அப்படின்னு ஜேகே செம்ம டென்ஷன் ஆகுறான். அவளும் எடுத்துட்டு போயிட்டு ஹலோ ஆரம், லில்லி என்னாச்சு? அது எங்க நிலைமையே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு அழுதுட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வெளியில ஜிம்மின் உட்காந்துட்டு ஏய் டிராகனா, ஏஞ்சலை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குடா, இந்தா போலாமா, வரியா அகேன்? டேய் நீ எங்கேயும் வரதா இல்லை ஜிம்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக வேணான்னு தோணுது. டேய் ஒத்தா, நான் அப்பவே சொல்லிட்டா தயாங் நல்லவன், உன் தங்கச்சிக்கு தயாங்க விட வர எவனும் நல்லவன் கிடைக்க மாட்டான்னு. நானே ஏஞ்சல் போயிட்டான்னு கடுப்பு மயில் ஏறியும் ஒத்தா நீயும் வந்து கடுப்பு மயிர் ஏற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயின்றாங்கண்ணா, செவ்வளவு மலையை கொடுத்துருவேன். நான் வர்றேன்னு சொல்லு, வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறேன், மயிரை கட் பண்ணுறேன்னு ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ கழட்டி விடுறதுக்கு முன்னாடி நான் கழட்டி விட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு தயாங்க பக்கத்தில் போகிறான். டேய் எழுந்து தொல்லடா. ஜெமினா, இல்லைடா அப்புறம் வர. டேய் எழுதுரு, இந்தியா போகலாம், எழுந்துரு. இல்லை ஜெமினா இப்போ நான் அப்புறம் வரேன்
அப்படின்னு வாயில ரத்தம்லாம் வருது, அதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அபி, நீ ஏன் உயிரோடு இருக்கணும்? நீ அப்படி அவகிட்ட சொல்லியிருக்க கூடாது. ஏன் தயவங்க பார்த்து அப்படி சொன்னா எபி? என்னால முடியல. தயவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ல. அபி, அபி, ஏன் அபி அப்படின்னு அப்படியே ரொம்ப அழுதுட்டே இருக்கா. தயவங்க அப்படி வீட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கான். எபி வருவாளான்னு. பட் அவன் வரவே கிடையாது. ஜிம்மின்னா தயங்க கூட்டு போயிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் மூஞ்சில ஊற்றி விடுறான். டேய், பொட்டை மாதிரி அழுதுட்டு இருக்காத. பாருடா தயங்க, அவன் சொல்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜிமினா, மாலி ஏஞ்சல் போயிட்டான்னு என்னடா வாய்ஸ்லாம் மாறி ஆகுது? ஆமாம் மச்சான், ஏதோ ஒரு மாதிரி என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. போய் கொஞ்சம் மணி நேரம் தான் ஆகும். நான் ஒரு மாதிரி கடுப்பாகுது மச்சான். எனக்கு அவ்வளோப்பா பார்த்தே ஆகணும்னு தோணுது. ஓ சரி வாடா, இந்தியா கிளம்பப்போ. டேய், டிக்கெட் போடுறா, இந்தியா கிளம்பு. எனக்கு இப்போ கொரியாவில் இருக்குது பிடிக்கல ஜிமினா. வா, போயிட்டு இந்தியன் கல்ச்சராச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா ஜிமினா அப்படின்னு வாயை தொடச்சிட்டு டிராகனை பார்த்துட்டு, உன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துக்கோ என்ன. ஆனால் என் அளவு என்னைக்கும் சாகாதுடா. உன் தங்கச்சிக்கான என் அளவு என்கிட்ட அப்படியே தான் இருக்கும். அவனுக்கு தெரியாமல் கட்டி பிடிச்சிட்டேன் தான், தப்பு தான். ஆனால் நான் அவளுக்கு முத்தம் கூட கொடுத்ததில்ல மச்சான். என்னைக்கும் சில நேரம் கில்ட் ஃபீல் ஆகும், ஐயோ அப்படின்னு. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் அவளும் வெயிட் பண்ணா, நானும் வெயிட் பண்ணேன். எங்கே சொல்லப்போனால் என்னை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் மச்சான் உன் தங்கச்சி என்கிட்ட லவ்வே சொன்னான். ஆனால் எனக்கு எப்பயோ லவ் வந்துருச்சு. நீனு உனக்காக பார்த்து 20 செகண்டில் வந்த காதில் அதை அடுத்த 20 செகண்டில் போக வச்சிட்டல. நல்லா இருடா டிராகனா, நல்லா என்ன அப்படின்னு டிராகன் மூஞ்சிலே போட்டு குத்திருப்பான். இப்போ மூஞ்சி தான் வீங்கிடுச்சு. தயாங் பதிலுக்கு ஒரு அடி கூட அவனை திருப்பி அடிச்சிருக்கவே மாட்டான். ஸோ அப்படியே இந்தியா கிளம்பலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. என்ன வெளியே சொல்றீங்க? ஆமா அரப், இதுதான். அப்போ எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னே. அவங்கள பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் வாங்க அரப், நான் வைக்கிறேன், அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு வச்சிடுறா. எதுக்கு முறைச்சது எதுக்கு வைக்கணும்? என் ஜிம்மன் நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பானே தெரியலையே. ஜிம்மனா, ஏன்டா அப்படி பண்ற? எனக்கு எந்த கூட்டிட்டு போயிடு. எனக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? உன்னை விட்டு வர முடியலன்னு நினைக்கும் போதே நினைச்சு ஏதோ தப்பா படுத்துடு. இங்க வந்து பார்த்தா எனக்கும் ஜேக்கிக்கும் என்கேஜ்மெண்ட். ஏன் சார் நாடி என்ன பண்ணலாம் அப்போ? எனக்கும் சத்தியமா தெரியல. மேரேஜ் ஆன விஷயத்த என்னால் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது அப்படின்னு ஜிம்மன் ட்ரிங்க் போட்டு விட்டுருப்பான்ல, கழட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கா கெட்டியமா பிடிச்சிட்டு. ஜமினா எனக்கு உங்ககிட்ட வரணும் போல இருக்கு ஜமினா. வாயிலேருந்து ஏஞ்சல் என்னை கூப்பிடணும். எனக்கு உங்ககிட்ட வரணும் ஜமினா. என்னால் முடியல. ஐ லவ் யூ ஜமினா. அட் த சேம் டைம் ஐ மிஸ் யூ. ஏதோ உன்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு ஜமினா. ஃபயன் என்னடி அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட அம்மா, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல இஷ்டம் இல்லைம்மா. ஜேகே, நீ இது பண்ணி தான் ஜேகே ஆகணும். மா சொன்னது இது. ஆமாம், இந்நேரம் உனக்கும் லில்லுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது. ஆனால் நீ தான் வேணான்ட்ட. அதான் அவங்க வீட்டில் இருந்து உன்னை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, எனக்கும் அந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அங்கே 2 பேரோட நலமா புரியாம பேசிகிட்டு இருக்காதம்மா. அவள் என்னோட ஸ்டூடெண்ட்டு. இதில் என்ன இருக்கு? ஒரு ப்ரொஃபஸரே ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நீ நிறைய சொல்லி கொடுக்கலாம். அவளோட ப்ரொஃபஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 1 இயர் இல்லை, தாத்தா எவ்வளோ சீக்கிரம் வைக்க சொல்கிறாரோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம். ஆமாம்மா, விளாண்டுட்டு இருக்காதா? எனக்கு சத்தியமாக காண்டு மயிராகுது. மா ப்ளீஸ்மா, வேணாம். என்ன வேணாம்? ரிஸ்க் கூட இல்லைம்மா, என்கேஜ்மெண்ட்லாம் வேணாம்மா. ரிஸ்க்கு வீடியோ கால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. இங்கே பாரு ஒயன், நீ ஸ்கூல் தான் படிக்கிற, எனக்கு புரியுது. ஆனால் இதெல்லாம் இப்போ லீகல் தான். அம்மா,
என்ன அம்மா, நீ பேசாம இரு போயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போ எபி ரூம் விட்டு அப்படியே வெளியில வரவே இல்லை. ஷபி, வெளில வா, சாப்பிடணும். எனக்கு சாப்பாடு வேணாம். ஷபி, ஒன்னதான் சொல்றேன், வெளியில வான்னு. அவங்க லவ் பண்ணதுலேருந்து சொல்லு பேச்சு கேட்கறது இல்லை. அவங்கள சொல்லணும் எல்லாம். அப்போ அவளும் கோவமா கதவு துறைக்கிறா. எப்பயுமே டிராகன் கிட்ட எபி கோவப்படவே மாட்டா. என்ன நான் சொன்னேன்? என்ன சொன்ன இப்போ? அவனை லவ் பண்ணதுல இருந்து தான் அப்படி மாறிட்டேன்னு சொன்னேன். ஓ, அவரை லவ் பண்ணதுல இருந்து என்ன மாறிட்டேன்னு சொல்லேனா? அண்ணனுக்கு தெரியாம ஊர் சுத்தினது, தோ இப்போ அவன் கூட கட்டு பிடிச்சிட்டு பல்ல இழிச்சிட்டு நின்னது. ஓ, அது மட்டும் தானே நான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சது. வேற வேற என்ன மாறிட்டேன்? நீ என்னோட எபியே கிடையாது, ஃபுல்லா மாறிட்ட. ஓ சரிண்ணா, இப்போ இப்போ நான் சொல்லட்டுமா என்னென்ன மாறிட்டேன்னு? இந்த இந்த டிராகன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ட்ரெஸ் கால் பண்ணிட்டு இருக்கா. ஷோ வர இந்த நேரத்தில் சை அப்படின்னு கட் பண்ணி விடுறான். ஏன் நான் கட் பண்ணுறேன்? எடுத்து பேசு, நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரியும், ஒரு லவ் கிடைச்சி அந்த லவ் கூட பேசுறதுக்கான இந்த வேலை இருக்கு தெரியுமா? அது எனக்கு நல்லா புரியும்னா. நீ பேசு, நான் இருக்கேன். ஷபி, ஷன்னா, எபி இவ்வளோ பேசுவான்லாம் நினைக்கிறல்லண்ணா. பேசுவான்னு அவ இவ்வளோ பேசுவா. அவ குழந்தைதான். ஆனா தயங்க அவ லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவ வீச குழந்தைய உணர்ந்தானா? உனக்கு தெரியுமா? அம்மா இல்லாத சோகம் அவர் கூட இருக்கும் போது எனக்கு இல்லை. அவர் கூட இருக்கும் போது நான் சிரிக்கிறேன், நான் வாய் பேசுறேன், எனக்கு வேணுங்கிறத கேட்கிறேன். ஹெபி 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 ஹெபியா உணர்ந்தான. ஆனா உனக்கு உனக்கு அது பிடிக்கல இல்ல? ஏன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீ நினைக்கிற. ஹெபி அழாத. இல்லைண்ணா, நான் அழுகல. நான் அழுகல. துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறல்ல. உனக்கு பிடிக்கலனா வேண்டாண்ணா. உனக்கு பிடிக்காதது எனக்கு வேண்டாம். அது எனக்கு சந்தோஷம் தரதா இருந்தாலும் வேண்டாம். எனக்கு சாப்பாடு வேண்டாண்ணா, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகி, சாரிடா எனக்கு அழுக வந்துடுச்சு. அவ அப்படியே உள்ள போயிடுறா. அப்போ அந்த சைடு ஜிம்மினோ, டேய் ஒரு மாதிரி அழுகையா வருதுடா ஏஞ்சல் நினைக்கும் போது அப்படின்னு வால்பேப்பரில் வயனும் அவனு சேர்ந்து எடுத்து இந்த ஃபோட்டோ ஜிம்மின் வச்சிருப்பான். அது அப்படியே பார்த்துட்டு அவ ஃபோட்டோக்கே நல்லா மொத்தம் கொடுக்குறான். ஏஞ்சலு, ஏன்டி மிஸ் பண்ண வைக்கிற? என்ன வந்துடுறீ? ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளலாம் வேற மாதிரி இருக்கு. ஏன் வந்துடுறீ ஏஞ்சலு? ஏன்டி பொட்ட மாதிரி அழுற? எனக்கே தெரியல. நான் அது ஜம்மினா இல்லடி ஏஞ்சலு, எனக்கு தெரியாது, நான் உன்னை பார்க்க வரணும்டி அப்படின்னு அவனுக்கு தயாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டான். அழகி எபி, தூங்கிருப்பியாடி இன்னைக்கும்? தூங்கு, எனக்கு புரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தவன் தான், ஆனா உங்க அண்ணன் உனக்கு எப்பல இருந்தா இருக்க வந்தானே, என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. நீ எதுக்கு என்னை விட உங்க அண்ணனை சூஸ் பண்ணானே அதை கூட புரிஞ்சுக்காம இருப்பேன் எபி. அவனுக்கு உங்க அண்ணன் ரொம்ப முக்கியம்டி. அவனை விட யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது. நீ ஹாப்பியா இரு எபி. ஆனா இன்னும் ஓரத்துல என்கிட்ட வந்துட மாட்டேன்னு இருக்கு, கோவமும் இருக்கு. ஆனா நீ கட்டுப்பிடிச்ச பத்தியா நான் வந்ததும் கனவு மாதிரி இருக்கே எபி அப்படின்னு அவன் அந்த சைட் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே சார், ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. கொயன், தயவு செஞ்சு அழுகாத. எனக்கே புதுசா இருக்கு, சத்தியமா எனக்குமே தெரியாது உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு. ஆனா இப்படி வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க பத்தியா, இவனை எங்களை சொல்லணும் இல்லையா வேண்டான்னா, அதனால ஒயின் கூட என்கேஜ்மெண்ட் என்ன கருமாந்திரம் பண்ணி வச்சிருக்காரு தாத்தா. ஒயின் தயவு செஞ்சு அழாத, ஏதாச்சும் பண்ணலாம். சார் வேணா நான் ஓடிட்டாட்டா? எதுக்கு?
என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பொண்ணு ஓடி போயிட்டான்னு பண்ணாத தப்பு ஒன்று சொல்லுவானுங்க. வேணாம், வேற ஏதாச்சும் யோசிக்கலாம். ஐயோ, செல்லியை பார்க்காத ஜெயே, எனக்கு அவளை பார்க்கும்போது கோமா வருது, ஏன்னே தெரியல. அந்த கண்ணை வச்சு பார்க்குறாளே. நீ என்ன பார்க்கணும்டி, எதுக்கடி அந்த சைடு இன்னும் ஆரம் கூட பேசிக்கிட்டு இருக்க? என்னை பாடுறீ லில்லி, இப்போ நீ என்னை பார்க்கணும், எனக்கு கோமா வருதுடி லில்லி அப்படின்னு அவன் எப்படிதான் எல்லாரோட ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர். அப்போ வாயின் அப்படியே ஐயோ ஃப்ரெண்டு பேர் ரிஸ்க் அப்படியே மெசேஜ் பண்ணுறா. ரிஸ் அது அது வந்து ஹே என்னடி இது இது நான் கால் வரவா? சரிடி அப்படின்ட்டு கால் பேசுகிறா. ரிஸ் என்னடி, என்னை அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டியா என்ன? எனக்கு என்கேஜ்மெண்ட்ரி. உனக்கு கல்யாணம் ஆகி சாந்தி முகூர்த்தமே நடந்திருக்கோண்டி, இப்போதான் என்கேஜ்மெண்ட்டா? ஒரு பைத்தியக்காரி. ரிஸ் எனக்கு ஜேக்க கூட என்கேஜ்மெண்ட். பிராங்கா? நல்லா இருக்குடி பிராங்கு. அப்போ ஜேக்கே எப்படி ஃபோனை வாங்கிட்டு கூடு. ரிஸ் உண்மையிலேயே அவளுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்ரி, வேணா ஃபோட்டோ அனுப்புகிறோம் பாரு அப்படின்னு அப்படியே பிக் எடுத்து அனுப்புகிறான். என்ன வாயின் இதெல்லாம் எனக்கே தெரியலடி. ஓ ஜிம்மனுக்கு சத்தியமா அவன்கிட்ட சொல்லிடாத, அவன் உடஞ்சு போயிடுவான்டி. அவன் மேல கோவப்படுவான். அதெல்லாம் ஓகே தான். ஆனா நான் தெரிஞ்சும் மறைச்ச மாதிரி ஆயிரும்டி. வேணாண்டி, அவன் சந்தோஷமா இருக்கா அப்பதான். பிளேஸ்டி அவன் அப்படியே இருக்கட்டும். அப்ப எப்படி சொல்லுவ? நான் மெதுவா எடுத்து சொல்றேன் பொறுமையா, பிளீஸ்டி. அப்ப அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது. சரி சார், யோசிச்சிங்களா? அவர் பிளான் சொல்றேன், ஆனா இதுபடிதான் பண்ணுவேன்ன, தயவு செஞ்சு நான் தப்பா நினைக்காத. என்ன சார்? இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும், நான் 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கட்டும். என்ன நீங்களும் புரியாம பேசுறீங்க? இது நமக்கு தெரியும்ல ஃபேக் என்கேஜ்மெண்ட்னு. நம்ம 2 பேரும் மனசால 2 பேரும் ஏத்துக்கல இந்த என்கேஜ்மெண்ட்டை. நம்ம ஏத்துக்கல, ஆனா எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் முன்னாடி தானே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிரிச்ச மாதிரி மட்டும் காட்டிக்கோ. பிடிக்கலன்னு எதுவும் சொல்லாத, உங்கள் அம்மா உன்னை நல்லா மிரட்டுவாங்க. எனக்கும் இந்த இந்த என்கேஜ்மெண்ட்டில் இஷ்டமே இல்லை தான். கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். எனக்கு தெரியும் நீ ஜிம்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு. அதான் சார், ஜிம்மனுக்கு கூட இது தெரியாது, அவன் கோவப்படுவான். போய் இது நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல நேரத்தில் எடுத்து புரிய வச்சுக்கோ, இது ஃபேக்கான என்கேஜ்மெண்ட் தானே. நான் உன் கையில் ரிங்கை மாட்டி விடுறேன், ஜஸ்ட் ரிங்கை மட்டும் மாட்டிக்கோவேன், புரியுதா? சார் வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரிசம் அதாண்டி சார் சொல்கிறது கரெக்டு தான், வேறு ஆப்ஷனே கிடையாதுடி. உனக்கு தெரியும், உனக்கும் ஜிம்மனுக்கு கல்யாணம் ஆச்சு, ரிஜிஸ்டரே பண்ணிட்டீங்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்கடி. இதுக்கப்புறம்லாம் உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. வீட்டில் சொல்கிறாங்கன்னு ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே, பண்ணிக்கோ. அதுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு மேலே என்ன சொன்னாலும் நீ கேட்காத. ஹரிஸ், ஜிம்மன், ஏஞ்சலு பார்க்க வந்துட்டு இருக்கேன்டி அழகி. பாரு, ஏஞ்சலுன்னு கூப்பிட்டு தொண்டை தண்ணியெல்லாம் கட்டி போச்சுடி. ஏஞ்சலு அழகி வந்துட்டு இருக்கேன்டி, பார்க்க தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் அந்த சைடு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ எப்படி கொஞ்ச நேரம் ஆகவும் ஒயன் கையில் ஒரு ரிங்கை கொடுக்குறாங்க. ஒயன் போட்டு விடு மா. அப்போ தேக்க கண்ணை காட்டுறான். ஒயன் எதுவும் பேசாத, சாம போட்டு விடுன்னா. ஓகே சார் அப்படின்னு அவளும் அப்படியே போட்டு விடுறா. அப்போ சும்மா ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. அப்படியே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அட் தி சேம் டைம் ஜேகேவும் இப்போ அவளுக்கு ரிங் போட்டு விடணும். ஒயன், அது என்ன அந்த கையில் ரிங்கு, கிளட்டு. ஐயோ, இது எனக்கும் ஜிம்மனுக்குள்ள மேரேஜ் ரிங், இது எப்படி நான் கழட்டுவேன்? அம்மா அது வராதுமா, நீ இந்த கையில் போட சொல்ல. ஜேகே, நீங்கள் இந்த கையில் போடுங்க. சரி ஒயன், அந்த கையில் போட்டுடலாம். கை காட்டு. இருப்பா ஜேகே. ஒயன்
அந்த கையில் தாண்டி போடணும். காட்டு. அம்மா, என்கேஜ்மெண்ட் ரிங் தானே, எந்த கையில் போட்டாலும் என்ன? என் ஜிம்மின் போட்டு விட்ட ரிங்கை நான் எடுக்க மாட்டேன். ஆமாத்த, அதாச்சும் என்கேஜ்மெண்ட் ரிங் தானே, எந்த கையில் போட்டா என்ன? வயன் நீ கை காட்டு, டைம் ஆகுதுல. இல்லை வயன், இது என்கேஜ்மெண்ட் ரிங்காக இருந்தாலும் இப்படி தான் போடணும், கையை காட்டு நீ அப்படின்னா. ஜிம்மின் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருப்பான்ல ஒரு ரிங், அது அழகாக ஸ்டோனாக வச்சு நடுவில் ஒரு பிங்க் கலரில் ஹார்டின் போட்டிருக்கும். ஸோ அந்த ரிங்கை அப்படியே கட்டுறாங்க, அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். வயன் என்னது இது வரமாட்டுது? ஆமாம், அதான் சொல்கிறேன் இல்லம்மா, வேணாம் விட்டு. எப்படி விட முடியும்? இவன் ஏன் அப்படி பதறா? அது ரிங் தானே, அதுக்கே அவள் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுறா. ஆமாம் வலிக்குதுமா, விடுமா. என்ன வயன், இரு. ஆமாம் ப்ளீஸ்மா விடு அப்படின்னு சொல்ல அவங்க கழட்டிகிட்டே இருக்காங்க. அவளும் அம்மாவோட கையை தடுத்து பார்க்குறான். அட்லாஸ்ட் அந்த ரிங் அப்படியே ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கவும் அது அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் விழுந்துருது. வயன்லாம் அந்த இடத்துல எப்படி ஒரு மாதிரி அழுகி ஆகிட்டு திரும்பிடுறா. வயன், ஹரி ஓகே? இல்லை, நாட் ஓகே. அது என்னோட வெட்டிங் ரிங் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஐயோ நான் ஏன் இந்த எபிசோட் இவ்வளோ சோகமாக கொண்டு போகிறேன்னு தெரியல. ஐம் ஸோ சாரி காய்ஸ், எனக்கே ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஆகுது இது ரெக்கார்ட் பண்ணும்போது. ஐம் ஸோ சாரி. அவள் ரொம்ப அப்படியே அழுதுட்டு எப்படி திரும்புறா. ஏன் என் அழுகுற? இல்லைம்மா வலிக்குது. வலிக்காதா? அழக்கூடாது, கை காட்டு அப்படின்னு பார்த்தா அந்த கையிலேயே செக்கே அந்த ரிங்கை போட்டு விடுறான். அவளால் ஏற்றுக்கவே முடியல. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு கையில் அகைன் ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங். அப்போ அப்படியே முடியுது. ஒயின், ஏன் போலுத? இல்லை சார், அது ரொம்ப டைட்டாக இருந்ததா, அதான் சார். ஒரு நிமிஷம் அப்படின்னு பேக் ஸ்டேஜ் போயிட்டு தேடலான்னு போகிற அவங்க அம்மா இழுத்து வச்சுட்டு, ஹீரோயின் ஃபோட்டோ எடுக்கணும்ல. ஆமாம், ரெஸ்ட் ரூம் ஒரு 2 ஃபோட்டோ அப்படியே நிற்க வைக்கிறாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இந்த ரிங் அப்படியே கிளண்டு போய் கிடக்கு. ஐயோ, ஜிம்மன் கஷ்டப்பட்டு அவன் பைக்கெல்லாம் வாங்கி வச்சு தந்த ரிங் இப்போ எங்கேயோ கிடக்கு. அப்போ அப்படியே ஒரு 1/2 hour ஆயிருக்கும். ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. வயன் அப்படியே உங்கள் அம்மா தள்ளி விட்டுட்டு, அம்மா உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போகணும் அப்படின்னு அழுதுட்டே பேக் ஸ்டேஜ் வந்துட்டு ரிங்கை தேடிட்டே இருக்கா. அதை காணும். எங்க போச்சு ஜமினா? நான் வந்துட்டு ஜமினா அப்படின்னு தேடிட்டு இருந்தா. அட்லாஸ்ட் அது ஒரு விவரமா இருக்கு. அவ உடனே எடுத்து அவ போட்டிருந்த ட்ரெஸ்ல அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அவ நெஞ்சோட அந்த ரிங்கை அப்படியே அணைச்சிக்கிறா. ஏஞ்சலு வந்துட்டே இருக்கேன்டி அப்படின்னு அவன் அந்த சைட் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே அவள் அழுதுட்டே அந்த டேவும் அப்படியே போயிடுது. ஜேகே அப்படி வாயினை கூப்பிட்டு, வாயின் இங்கே பாரு, புரியுது, ஆனால் நீ தைரியமாக இருன்னா, அப்படிலாம் உனக்கு கட்டாயப்படுத்தல யாரும் நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சிட முடியாது. எனக்கு புரியுது சார், பட் ஐ நீட் சம் டைம் என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே. ஃபார் மீ டூ தான், எனக்கும் தான். என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணுறது எனக்கும் டைம் வேணும் தான் வாயின். என்ன நடக்குதோ தெரியல, எனக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. லில்லியை வேணான்னு சொன்னனால எல்லாரும் இப்படியே மேலே கடுப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த லில்லி ஆரம் வேணும்னு சொன்னால. அப்போ இந்த சைடு லில்லி ஆரம் சார் ஓகே ஆயிடுச்சா? நீங்கள் இந்தியா வரீங்களா? ஆர் யூ ஷுர்? நீங்களும் இந்தியா வந்துடுங்க அப்படின்னு சொல்கிற லில்லியும். இப்போ இந்த சைட் ஜிம்மினும் அப்படியே ஏர்போர்ட் வந்து நிற்கிறான். இங்கே பாரு வாயின். சார் நீ போய் தூங்க, என்ன நாளைக்கு பார்க்கலாம். அது தூங்கு, எனக்கு புரியுது. எனக்கே இப்போ யார்கிட்ட சொல்லி கத்தியாலும் போல தான் இருக்கு. புரியுது வாயின், உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு. ஜிம்மில் நினச்சி கஷ்டப்படுவ, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவள் லைட்டாக ஹக் பண்ணி கம்ஃபர்டிங்காக 4 வார்த்தை பேசுகிறான். போய் தூங்க அண்ணா, தேங்க்யூ அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. அப்போ ஜிம்மினும் அப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு இருக்கான். டேய் தயாங்கா, நான் மச்சான், டேய்
ஃபீல் பண்ணாத என்ன, எப்படி உனக்கு கிடச்சிருவா. ட்ராகன் நினச்சி கஷ்டமாக இருக்கு மச்சான். எப்படி ஆளுதான், அவனை என்னையும் ஃப்ரெண்டாக தான் நினச்சிருவேன். ஆனால் ஒத்த வார்த்தையில் ஏதோ தூக்கி போட்டு என்னால் அவன் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியல மச்சான். ஏன் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சோகமாகவே அமையுதுன்னு தெரில. என் லைஃப்பில் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. நான் அதுவும் அப்படியே உள்ளே போட்டு புதைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியல மச்சான் வாழ்றது. எப்படி ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருவோமான்னு. டேய், நான் ஏஞ்சலை பார்க்க போயிடுறியேண்டா. ஏஞ்சல் என்னை பார்த்தது அப்படியே வந்து கட்டு பிடிச்சிக்குவா, அப்புறமா போய் குதிச்சுக்கோ என்ன. ஏஞ்சலை பார்க்க போறீங்களா சாரு? ஆமாடா, ஏஞ்சலு போயிட்டு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் இந்த சைட் ஃப்ளைட்டில் கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஸோ எப்படி நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆகிடுது. அவன் இன்னும் ரீச் ஆகல. அப்போதான் ரீச் ஆகுறான். ஜிம்மன் ஏன் இன்னும் எந்த மெசேஜும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்படியே ஜிம்மினுக்கு மெசேஜ் பண்ணுறா. அப்போ அவன் அப்படியே வாய்ஸ் நோட்டில், ஏஞ்சல் நாடி நான் மிஸ் பண்ணுறியா? ஆமாம் ஜிம்மனா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு மொட்டை மாடி டெரஸில் நின்றுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. என் கண்ணை மூடுறி, உன் முன்னாடி வந்து நிற்பேன். அப்படி நான் 10 நிமிஷத்தில் வரவேண்டி அப்படின்னு வயனோட வீடு அவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான். ஜெமினா விளையாடாத. ஆமா மாட்டியா ஏஞ்சலு, உங்ககிட்ட நான் போய் சொன்னதே கிடையாது. கண்ணை மூடு பார்க்கலாம், உன் முன்னாடி வந்து நிற்பேன். விளையாடுறதானே. ஆனால் நீ இப்படி பேசும்போது ஆறுதலாக இருக்கு ஜெமினா. ஆனால் அந்த ரிங் அப்படின்னு அந்த ரிங்கை வேற கையில் மாற்றி போட்டிருக்கா. சரி, இந்தியாவில் இருக்க வரைக்கும் ஜேகே போட்டு விட்ட ரிங்கை போட்டுட்டு அங்கே போய் கழட்டிட்டு ஜெமினோட ரிங் மாட்டிக்கலான்னு. ஸோ அப்படியே கண்ணை மூடுறா. அப்போ அப்படியே கண்ணை திறந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஜெமின் அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. செம்மையாக அவளை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறான். வேணும், அவன் சும்மா சொல்லியிருக்கான்னு நினச்சா உண்மையிலேயே அவன் வந்துட்டான். அவனும் செம்ம ஷாக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜேகே அப்படி ஜெமினை பார்க்குறான். ஓகேடா, இந்த எபிசோடு நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப், சத்தமாக சொல்கிறேன், இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே தாரையாக ஊற்றுது. எனக்கே தெரியுது எனக்கு வாய்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்து நல்லா தான் இருக்குங்கிறீங்க, எனக்கு அப்படி தோணலை. ரொம்ப கேவலமாக இருக்குது வாய்ஸ்லாம். ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக நான் அப்படி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. டிவிவி 2 வருஷமாக இழுத்துட்டே இருக்கோம். 1 வருஷம் கிட்ட ஆகிடுச்சுல என்ன. ஸோ எஸ், ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும். அப்புறம் சாரிடா, இடையில லைட்டாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு. என்னை யாராச்சும் கம்ஃபோர்ட் பண்ணுங்கள், எனக்கு அப்படி இருக்குது. எனக்கு இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப இன்டர் கனெக்ட் ஆன மாதிரி. நீங்களாம் அழக்கூடாது என்ன, ஜாலியாக சேர்த்து வச்சிருவேன். ஒரு 4-5 எபிசோடில் அவ்வளோதான் முடிஞ்சிடும் இந்த எஃப்எஃப்ஏ. என் தங்க பிள்ளைங்க ஜாலியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட்லாம் வீடியோஸ் வராது. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் என் தங்க பிள்ளைங்களோட வந்துடுவேன். ஓகே பாஸ்டோ, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கி.